ஒரிஜினலாக இந்த படம் வந்து 2024 தீபாவளிக்கு வரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக. நிறைய பேருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா பெரிய படங்கள் எதுவும் அந்த டைம் வரல. ஸோ தீபாவளிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தது. ஆனால் படம் அப்போ ரிலீஸ் ஆகலை. ஏன்னா அவங்களும் ப்ரிப்பேர் ஆகலை அதுக்கு. சரி கிறிஸ்மஸுக்கு வந்துடும்னாங்க. அதுக்கப்புறமா பொங்கலுக்கு வந்துடும் அப்படின்றது. பொங்கல்ன்றது ஏன்னா நான் பலமுறை கேட்டிருக்கேன் தமிழ் குமரன்கிட்ட. அவர் வந்து சாலிடாக சொன்னார், பொங்கல் கண்டிப்பாக வந்துடும் சார், வந்துடும் சார்னார். கரெக்டாக நியூ இயர் அன்றைக்கி படம் வராதுன்ட்டாங்க. எல்லாரும் துவண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த விசேஷ நாளெல்லாம் விட்டுட்டாங்க. ஒரு சாதாரண நாள் பிப்ரவரி 6ன்றத ஒரு சாதாரண நாளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அஜித் சொன்ன ரிப்ளை கமெண்ட் என்னென்னா, பரவாயில்ல பண்டிகை நாளெல்லாம் போனால் போட்டோம், நம்ம படம் ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு பண்டிகை ஆகட்டும், அன்னைக்கு தான் திருவிழா. ஆமாம், அது வந்து இப்போ அந்த ரசிகர்கள் மத்தியில் பார்க்க முடியுது. அதே போல் திரையரங்குகள் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த வருஷம் ஆரம்பமே என்னடா அப்படி சொதப்பலாக இருக்குது, படம் சரியாக போல் எந்த படமும்னு அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. அதை தீர்த்து வைக்கிற மாதிரி வந்து இந்த படம் புக்கிங் ஸ்டார்ட் ஆன உடனே 4 நாளைக்கான டிக்கெட் விற்றுருச்சு. அஜித்தோடைய கேரியர் பெஸ்ட் ஓப்பனிங் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம். இது வரைக்கும் அஜித் படம் எதுக்குமே அமெரிக்காவில் இந்த ப்ரீமியர்னு சொல்லுவாங்க, ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி போடுற சிறப்பு காட்சி, அந்த சிறப்பு காட்சிக்கு இப்படி ஒரு டிக்கெட் சேல்ஸ் இருந்ததே இல்லையா. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஜித் இந்த படம் லேட் ஆனாலும் பல வதந்திகளில் சிக்கினாலும் கூட ஆரம்பம் வந்து நல்லா இருக்குது. அந்த ஓப்பனிங்கு படம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய ரெக்கார்ட் பண்ணும். படம் பார்த்துட்டு வெளியே வர்ற மக்கள் சொல்கிற ரிவ்யூவு, இப்போ இந்த யூடியூபர்ஸு பத்திரிகைக்காரங்க இவங்கெல்லாம் திகச்சு போய் நிற்கிறாங்க. நம்ம இப்போ என்னத்தை பேசுறது, இவங்க இவ்வளோ சொல்லிட்டாங்களே, கடுமையாக பேசுகிறாங்க. ஆமாம், அதனால் அந்த மாதிரி ரசிகர்கள் இப்போ இருக்காங்க. அவங்கள தயார்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி மகிழ் திருமணி இதை சொல்லியிருக்காரு. இது எப்படி திடீர்னு இந்த பாதைக்கு எப்படி அவர் போனார்? இல்லை, எல்லாருக்குமே ஒரு அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குல்ல. எப்போ ரஜினி சாரே பாருங்க, அடுத்த கட்டம்னு வரும்போது வந்து அவர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ வேட்டையன் மாதிரியோ இல்லை கபாலி மாதிரி ஜெயிலர் மாதிரி அப்படி அவர் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது தானே. அந்த மாதிரி அஜித்தை வந்து அதுலேருந்து விலைக்கு அந்த ஹீரோ ஒர்ஷிப் எல்லாம் போயிட்டு கதைக்கு முக்கியத்துவம், கதையில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம், தனி மனிதனுக்கு இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த கதையே கூட அஜித்தோட சாய்ஸ். மகிழ் திருமேனிக்கிட்ட ஒரு கதை இருந்தது, அந்த கதையை விட்டுட்டு இதை பண்ண சொன்னதே அஜித் தான் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற செய்தி. இந்த படத்தோட வெற்றி தோல்வி எது வந்தாலும் முழுக்க அஜித் பக்கம் தான், அஜித்துக்கு தான் போய் சேராது.